அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் பேசும் வார்த்தை ஒரு தலைமுறையை மாற்றும்னா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவோட நினைவு தினம். அண்ணா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், பொருளாதார நிபுணர் மற்றும் உலகத் தலைவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆளுமை தான் பேரறிஞர் அண்ணா. அரசியலை எளிய மக்களின் மொழியாக மாற்றியவர் நம்மளுடைய அண்ணா. 2 வருடங்கள் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் தமிழக அரசியலில் இன்னும் பல தலைமுறைகள் பேசக்கூடிய அளவுக்கு சிறப்பான சில முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. குறிப்பாக சொன்னால் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினதாக இருக்கட்டும், சுயமரியாதை திருநங்கைகளை அங்கீகரித்ததாகட்டும், மற்றும் நம்ம பஸ்ஸை நேஷனலைஸ் பண்ணுறதுக்கான முன்னோட்டமாக இருக்கட்டும், இன்னும் சிறப்பான திட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்தது. அவர் சிறந்த பார்லிமெண்டேரியன். அவரோட முதல் கன்னி பேச்சு இன்றளவும் இந்தியாவே பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். அண்ணா ஆட்சியில் அரசியல் பேசல, மக்கள் உரிமை பேசப்பட்டது. அவர் இறப்புக்கு 1.5 கோடி மக்கள் குவிஞ்சாங்க. இது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் இறப்புக்கு வந்ததில்லை, இவங்களுக்கு தான் வந்திருக்குது. இன்று அண்ணாவுடன் நினைவு நாள் மட்டுமல்ல, அவரோட சிந்தனையை நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய நாள். பேரறிஞர் அண்ணாவின் பேரன்பு தீ பரவட்டும். நன்றி.